ம் 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 இந்த ஜனங்களை பார்த்து இந்த ஆமான்னு சொல்கிறான், ஒருவித ஜனங்கள் இங்கே வந்திருக்காங்க, இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க, இவங்க எல்லோரும் செய்கிற மாதிரி செய்ய மாட்டேங்காங்க, இவங்க ஒருவித வித்தியாசமாக இருக்கிறாங்க, இவங்களை இப்படி விட்டுறக்கூடாது, இவங்களை விட்டால் பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்போ அந்த சாட்சியை பாருங்கள், இந்த ஜனங்கள் வித்தியாசமாக இருக்காங்க, இவங்க உடை கொடுத்துறதுக்கும் நம்ம தேசத்தில் உள்ளவங்க உடை கொடுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, இவங்க பேசுகிறதுக்கும் நம்ம ஜனங்கள் பேசுகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, ஒரு விதமான ஜனங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். மனுஷர் பார்க்குறபடி நம்ம அவர் பார்க்குறதில்ல, வித்தியாசமாக பார்க்குறாரு, நம்ம வித்தியாசமாக நிறுத்து பார்க்குறாரு. இன்றைக்கி உங்களை என்னை ஆண்டவர் நிறுத்து பார்க்குறாரு. என்ன சொல்வார்? இந்த மனிதனை பார்த்து சொன்னார், இன்னும் உன் இடத்துல உனக்கு குறை உண்டு, நீ எல்லாவற்றையும் விட்டு விட்டவனாக தரித்திரனாக நீ என்னிடத்திலே வர வேண்டும். தெய்வ சமூகத்தில் தாழ்த்தும். ஆண்டவரே, நானும் ஒருவேளை மனுஷோட பார்வையிலே நான் வேறு விதமாக இருக்கலாம், ஆனால் நீர் என்னை நிறுத்து பார்க்குறீர். ஆண்டவரே, நானும் ஐஸ்வர்யவனாக வந்திருக்கிறேன் உம்மிடத்தில், தரித்திரனாக இந்த இடத்த விட்டு போகணும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒன்றுமில்லாதவனாக நான் தரித்திரனாக இந்த இடத்த விட்டு நான் போகணும். ஆண்டவர் நிறுத்து பார்க்குறவர். ரெண்டாவதாக ஆண்டவர் நிறுத்து பார்க்குற ஒரு தேவன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம், மன்னித்துக் கொள்ளுங்கள் 18வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 14வது வசனம். அவன் அல்ல, நீதிமானாக்கப்பட்டவனாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், தாழ்த்தப்படுவான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், நல்ல ஞாபகப்படுத்துகிறேன். 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி அங்கே 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறதுக்கு ஆளே இல்லை. தம்பி குருசாமி சொல்லிகிட்டே இருக்காங்க, வாங்க ஐக்கியத்துக்கு வாங்க, ஜெபம் பண்ண வாங்க, வாங்க வாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா? ஜெபம் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை. இங்கே வசனம் சொல்லுது, 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனாங்க. நல்லவங்க 2 பேர் ஜெபம் பண்ணும்படி போகிறது பெரிய காரியம். ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். வேதம் என்ன சொல்லுது பாருங்கள், அந்த 11 வாசிங்க தம்பி. நின்று ம் 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 ஆ ம் 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 பாருங்க, பரிசேயன் ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் பண்ணுறான்? நான் அநியாயம் செய்யலை, நான் விபச்சாரம் பண்ணலை, பரிகாரம்னா லஞ்சம் வாங்கலை, எதுவுமே செய்யலை. உண்மைதான், லஞ்ச ஊழல் மிகுந்த நாட்களுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் லஞ்சம் கொடுத்தா தான் காரியம் நடக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. இவன் சொல்கிறான், நான் லஞ்சம் வாங்குறது கிடையாது, அநியாயம் செய்கிறது கிடையாது, நான் நியாயம் செய்கிறவன் தான், விபச்சாரம் கிடையாது, நல்லவன் தான். அப்போ நாம் யோசிப்போம், நம்ம நிறுத்து பார்த்தோன்னா என்ன நினைப்போம்? பரவாயில்லையே, இந்த லஞ்ச ஊழல் மிகுந்த நாட்களில் இவன் என்ன செய்கிறான்? லஞ்சம் வாங்காமல் இருக்கான், அநியாயம் செய்யாமல் இருக்கான், விபச்சாரம் பண்ணாமல் இருக்கான், எங்கே பார்த்தாலும் விபச்சாரம் வேசித்தனம் உள்ள நாட்களிலே இவ்வளோ சுத்தவானாக இருக்கிறானே. நாம் அவனை எடை போட்டு பார்த்தா நல்ல அளவு மாதிரி தான் என்ன செய்யுது தெரியுது. அது மாத்திரம் இல்லை, அடுத்த வருஷத்தை பாருங்கள், வாரத்தில் நான் யோசித்து பார்த்தேன், எப்போ நம்ம வாரத்தில் ஒரு தடவை தான் உபவாசிக்கும், இவன் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறான், 2 தடவை உபவாசிக்கிறான். இவன் என்ன செய்கிறான்? சம்பாத்தியத்தில் எல்லாம் இன்றைக்கி நிறையா ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் சம்பாத்தியத்தில் 10 ஒன்று கொடுக்கறதில்ல. இவன் சொல்கிறான், நான் 10 ஒன்று சரியாக கொடுத்துருவேன், நான் 2 தடவை உபவாசிக்கிறேன், நான் 10 ஒன்று சரியாக கொடுத்துட்றேன். அப்போ நம்ம பார்வையில் நம்முடைய தராசின் அடிப்படையில் இவன் நல்லவனாக தான் நமக்கு காற்றம் அளிக்கிறது. ஆனால் ஆண்டவர் நிறுத்து பார்க்குறாரு. ஆண்டவர் நிறுத்து பார்த்து என்ன சொன்னார்? அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். அப்போ யார் இல்லை? பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே நீதியானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். ஏன் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் காரணம் சொல்கிறார் பாருங்கள். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தன்னை தாழ்த்துகிறவன் எவனும். அப்போ பரிசேயன் தன்னை உயர்த்தினான், ஆயக்காரன் தாழ்த்தினான். அவன் கண்களை கூட ஏறெடுக்க துணியாமல், தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு ஜெபம் பண்ணான். பிரியமானவர்களே, ஆண்டவர் நிறுத்து பார்க்குறார். நிறுத்து பார்த்து
இந்த பரிசேயனை பார்த்து சொல்கிறாரு, நீ நீதிமான் இல்லை, இந்த நீதிமான்க அளவுக்கு நீ இந்த தராசில் வரல. இந்த ஆயக்காரன் அந்த நீதிமான் இடத்த பிடிச்சிருக்கான், நீதிமான் இடத்த இந்த ஆயக்காரன் தான் பிடிச்சிருக்கான், இவன் தான் நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போகிறான். அப்போ ஆண்டவர் நிறுத்து பார்க்குறவர். இன்றைக்கி உங்களை என்னையும் ஆண்டவர் நிறுத்து பார்க்குறார். நாமும் யோசிக்கலாம், உண்மையிலே நான் 10ல் 1 கரெக்டாக கொடுத்துருவேன், நான் தசமபாகம் கொடுக்குறவன், ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்கிறவன், ஆண்டவர் கிருபையால் என்கிட்ட விபச்சாரம் கிடையாது, வேசித்தனம் கிடையாது, லஞ்சம் வாங்கலை, நல்லவன் தான். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். இவன் செய்த தவறு என்ன? ஆண்டோடைய சமூகத்தில் தன்னை என்ன செய்கிறான்? உயர்த்துகிறான். நான் இப்படிலாம் செய்தேன், நான் 2 தரம் உபவாசிக்கிறேன், நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் இப்படிலாம் தசமாக செலுத்துகிறேன். என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்தில் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டோமோ, ஆண்டவர் இந்த தராசில் என்ன செய்வார்? நம்ம சரியானபடி அடை போட மாட்டார். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் அடுத்த குறிப்புகளாக செல்கிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, எலியா தீர்க்கதரிசி கர்த்தர் தான் தெய்வம்னு அங்கே நிரூபிக்கிறார். பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமானு அவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு, சந்தேகம் வந்தவுடனே நிரூபிக்கிறார். அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. என்ன பேசுனாங்க? உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான். பலிபீடத்தில் விறகுகள் அடுக்குவோம், காளைகளை பலி செலுத்துவோம், நீங்கள் உங்கள் தெய்வத்தை பார்த்து கூப்பிடுங்க, நான் எங்கள் தெய்வத்தை பார்த்து கூப்பிடுறேன். எந்த ஒரு தெய்வம் வானத்திலிருந்து அக்னி இறைக்கிறது, அங்குள்ள காரியங்களெல்லாம் பட்சித்து போடுகிறதோ அதுதான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லி. இப்போ அதே மாதிரி பலிபீடம் கட்டப்பட்டது, விறகுகள் அடுக்குனாங்க. முதலாவது பாகால் தீர்க்கதரிசிகள் அவங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. வாசிங்க 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் அங்கே எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார் பாருங்கள், 27 வாசிங்க. மத்தியான வேளையிலே பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலாக இருப்பான், பிரயாணம் போயிருப்பான், தூங்கினாலும் தூங்குவான். மற்றதெல்லாம் சொல்லும்போது அவன் அலுவலகத்துக்கு போயிருப்பான், பிரயாணமாக போயிருப்பான்னு சொல்கிறாரு, தூங்கினாலும் தூங்குவான். நம்முடைய ஆண்டவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இந்த பாகால் செய்து பார்த்தது எலியா சொல்கிறாரு, அவன் தூங்கினாலும் தூங்குவான், எழுப்பி பாருங்கன்னு சொல்கிறாரு. சரி, இப்போ முடிஞ்சிட்டு எந்த சத்தமும் வரல. இப்போ எலியாவுடைய டேன் வருது. பலிபீடம் செப்பனிடப்பட்டது, அங்கே அடுக்கப்பட்டது, காளை பலி செலுத்தப்பட்டது. எலியா கூப்பிடுறாரு. வாசிங்க 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 36 வாசிங்க. ம் 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 நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் ம் ம் பாருங்க, ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் செய்தேன் என்றும் இன்றைக்கு அக்கினி வரல. ஏன் அக்கினி வரல? நான் உயர்த்துறாரு. நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணோம். நல்லா ஞாபகிடுங்க. ஒரு நாள் நான் ஊழியக்காரன் என்ன செய்யுங்க? சொல்லாதீங்க. நான் பெரிய ஊழியக்காரன், நான் ஊழியம் செய்கிறவன் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க யார்ட்டையும். அவங்களா கண்டுகொள்ளட்டும். பிரதர் நீங்கள் ஐக்கியத்தில் இருக்கீங்களா, ஊழியம் செய்வீங்களா அப்படின்னு அவங்க என்ன செய்யணும், நம்மளை கேட்கணும். நீங்கள் முந்தி போய் நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஊழியக்காரன் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் சொல்லியிருப்பேன் அவங்ககிட்ட அடிக்கடி. நான் ஒரு திருமண வீட்டில் உட்காந்துருந்தேன். இந்த மாதிரி வரிசை சேர் போட்டிருந்தாங்க, உட்காந்துருந்தேன். வரிசா போட்டிருக்காங்க, டைனிங் டேபிள் முன்னாடி இருக்குது, பந்தியில் உட்காந்துருக்குறேன். நான் என்னுடைய மனைவி எல்லாம் அப்படி உட்காந்துருக்கோம். அங்கேருந்து ஒருத்தர் வந்தார், அங்கே தள்ளி உட்காருங்க அப்படின்னாரு எங்கன்னே பார்த்து. நீங்கள் அப்படி சுற்றி வந்து அங்கே உட்காருங்களேன், நாங்கள் உட்காந்துட்டோம்ல. நான் ஊழியக்காரன் தோளில் ஒரு பை போட்டிருந்தார். உடனே என்ன ஊழியக்காரன் என்ன, நம்ம எந்த அந்த போய் உட்கார மாட்டோம், நம்ம உட்காந்துருக்கோம், நாங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கோம், எவ்வளோ இடம் கிடக்கு, இவர் இந்த ஓரமாக உட்காரணுமா, அதுக்காக நான் ஊழியக்காரன் அப்படின்னாரு. நான் கீழே பார்த்துட்டே உட்காந்துருந்தேன். என் மனைவி சொன்னாங்க, சரி ஊழியக்காரன்னு சொல்கிறாரில்ல, எந்திரிங்க, அவர் உட்காந்து போட்டோம் பாவம் அப்படின்னா.
சரி பண்ண பரவாயில்ல பார்ப்போம் அப்புறம் சரி எலும்புன்னு சொல்லி நாங்கள் எழும்பி அங்கே போயிட்டு அவர் அதில் உட்காந்துட்டார். ஏன்னா ஊழியக்காரன்னு சொல்லிட்டார்ல, உட்காந்துட்டார். அதில் உட்காந்து சும்மா இல்லை, போகிற ஆள் வாராள்கிட்டலாம், பிரதர் ஸ்தோத்திரம், நான் ஊழியக்காரன் ஊழியஞ்சிறேன், வாரம் போராட்டெல்லாம் ஊழியக்காரன் நான் ஊழியக்காரன்னு சொல்லிகிட்டே இருக்கார். இல்லை நான் எனக்கு கஷ்டமாக இருந்தது, என்னடா ஊழியக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு, போகிற வாராட்டெல்லாம் அவங்களுக்கே தெரியலை இவர் யாருன்னு. இவரை வழி என்ன செய்கிறாரு, சொல்லிட்டு எடுக்கார், நான் ஊழியக்காரன்னாரு. கடைசியில் மட்டன் சப்பளை வந்துகிட்டே இருந்துச்சு. சாப்பாடு வச்சாச்சு, மட்டன் வந்தது. இவர்கிட்ட வந்தோடனே மட்டனை கொஞ்சம் அரிச்சு போட்டு உள்ளே இருந்து அப்படின்னாரு. நான் பண்ணிட்டு வச்சோன்னே, பார்த்தியா ஊழியக்காரன் வேலையை பற்றியா, பேசாமல் உட்காந்துருக்கணும், அரிச்சு போடனா என்ன அர்த்தம் அப்படின்னேன். சரி சும்மா இருங்க, ஏதோ ஊழியக்காரன் சொல்கிறாரு. எலியா, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியத்தெல்லாம் செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணோம். அக்கினி இறங்கலை. அடுத்த வசனத்தை வாசித்தமே, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு தயவாய் என்னை கேட்டருளும் என்றான். அடுத்த சொந்தமே, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கினது. பாருங்க, நான் உம்முடைய ஊழியக்காரன், அக்கினி இறங்கலை. யோசிச்சு பார்த்தாரு, ஏன் அக்கினி வரல? நான் சொல்லிட்டேனே, உயர்த்துகிறவன் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இப்போ அப்படியே மாறிட்டார். ஆண்டவரே மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே நீர் இந்த காரியத்தெல்லாம் செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணோம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி எல்லா காரியங்களையும் பட்சித்து போட்டது. ஜனங்கள் எல்லாரும் அங்கே இருந்தவங்கெல்லாம் கர்த்தரே தெய்வம் என்று முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டாங்கன்னு சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நிறுத்து பார்க்குறவர் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு பரிசேயனை நிறுத்து பார்த்து ஒரு தீர்மானம் எடுத்தார். நிறுத்து பார்த்து, நீ ஒரு வேளை வாரத்தில் உபவாசிக்கிறவன் தான், நீ தசுவாகம் கொடுக்குறவன் தான், எந்த அநியாயமும் செய்யாதவன் தான். ஆனால் உன்னை நிறுத்து பார்க்குறேன். உன்னிடத்தில் பெருமை இருக்கிறது, உன்னிடத்தில் நானுங்கிற ஆணவம் இருக்கிறது, மற்றவனை காட்டிலும் உயர்ந்தவங்க என்ன இருக்கிறது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இந்த நாளிலே ஆண்டவரே, என் வாழ்க்கையும் அப்படித்தானே ஆண்டவரே. இத்தனை நேரத்தில் ஒருவேளை நான்கிற ஆணவம் எனக்கு இருந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கி நிறுத்து பார்க்குறார், நம்மோடு பேசியிருக்கிறார். ஆண்டவரே, பரிசேயனாக வந்திருக்கிறேன் ஐயா, இந்த ஆயக்காரனை போல் நான் திரும்பி போகணும். இன்றைக்கி ஜெப வேளையிலே தெய்வ சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். கடைசியாக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 41-42. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே கலங்குகிறாய். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். மார்த்தாள் மரியாள் சம்பவம். பெத்தானியா கிராமத்துக்கு எப்போல்லாம் இயேசு வருகிறாரோ அப்போ தான் அந்த குடும்பத்தில் தான் தங்குவார். இந்த குடும்பத்தில் தங்குவார், அங்கே தான் அவங்க உசரிப்பாங்க. இப்போ ஒரு சமயத்தில் அங்கே ஒரு கூட்டம் நடக்குது. மார்த்தாள் மரியாள் குடும்பத்துக்கு இயேசு வாரார். அங்கே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா, ஒரு ஊழியர்கள் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தாருக்கு ஒரு கூட்டம் நடக்குன்னு. இப்போ நம்ம ஐக்கியத்துலேருந்து எத்தனையோ இடத்துல கூட்டம் நடக்குது, தம்பி சங்கரவேல் நடக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு கூட்டம் நடக்குன்னா நீங்கள் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியிருக்கும், வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும் இல்லையா? கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும், கொஞ்சம் வீட்டை ஒழுங்குபடுத்தணும், இப்படி சில வேலைகள் நமக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். மார்த்தாள் மரியாள் குடும்பத்துக்கு இயேசு வரான்னு சொன்ன உடனே இங்கே மார்த்தாள் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே எல்லா ஒழுங்கும் செய்துக்கிட்டு இருக்காங்க, எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. ஏன்னா இயேசு வராரு, ஜனங்கள் வருவாங்க, அப்போ எல்லாரும் வருவாங்க, அதனால் கொஞ்சம் ஒழுங்கு செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேலை அதிகமாயிட்டு. கொஞ்சம் முன்னால் வாச பாருங்கள், லூக்கா 10வது அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிங்க. உண்மைதான். ஒரே ஆள் எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்குது, அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, சமையல் பண்ணணும், எல்லா காரியம் செய்யணும். கஷ்டமான ஒரு காரியம்தான். நான் ஒரு சமயத்தில் விக்ரமசிங்கபுரத்தில் லெந்து காலத்தில் ஒரு 3 நாள் கூட்டத்துக்காக போயிருந்தேன். அப்போது முதல் நாள் கூட்டம் முடிந்து அங்கே என்னை ஒரு இல்லத்தில் தங்க வச்சுருந்தாங்க. மேலே அறையில் என்னை தங்க வச்சுருந்தாங்க. அங்கே தங்கிட்டு இரவு ஆகாரத்துக்காக சாப்பிட டைனிங் டேபிளில் உட்காந்தேன். அப்போ ஒரு தாயார் எனக்கு சப்ளை பண்ணாங்க. நான் அவங்க முகத்தை பார்த்துட்டு சொன்னேன், ஏமா என்னுடைய ஞாபக சக்தி சரியாக இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி கூட்டத்துக்கு நீங்கள் வந்த மாதிரி தெரியலையா அப்படின்னேன். ஐயா உண்மைதான், ஐயா வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா,
ஐயா சாயங்காலம் போல் குருவானர் ஐயா சொன்னாங்க, இன்றைக்கு வார ஊழியரை நீங்கள் தான் தங்க வைக்கணும், நீங்கள் தான் உபசரிக்கணும்னு எப்போ சொன்னாங்க? சாயங்காலம் 5 மணிக்கு தான் சொன்னாங்க. அதனால் நான் உடனே உங்களுக்கு அறையை ஒழுங்கு பண்ணணும், உங்களுக்கு சாப்பாடு சமையல் பண்ணணும், எல்லா வேலையும் செய்ததுனால கூட்டத்துக்கு வர முடியாமல் போயிட்டுன்னு சொன்னாங்க. உண்மைதான். மார்த்தாள் பலவிதமான வேலைகள், நெருக்கம். ஆண்டவர் சொல்கிறாங்க, என்ன உங்களுக்கு கவலை இல்லையா? நான் ஒருத்தர் எல்லாத்தையும் வந்து செய்துட்டு இருக்கேனே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வாசித்தோம்ல 41, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுகிறாய். நான் நிறுத்து பார்த்தேன். அந்த நிறுத்து பார்த்ததில் தேவையானதை நீ விட்டுட்ட. தேவையானது நல்ல பங்கு. ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். பாருங்கள், உண்மைதான். நிறுத்து நம்ம பார்வையிலையும் கூட மார்த்தாளை குறித்து நம்ம யோசிக்கும்போது உண்மைதான். எவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ வேலையும் செய்திருக்கிறாங்க, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க தான், நல்லது தான். எதுக்கு இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குன்னா, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு கூட்டம் இருக்குது நம்ம ஆலயத்திலேயோ நம்முடைய ஏதாவது ஒரு ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம எல்லா வேலைகளும் செய்வோம். நல்லது தான், வேலை செய்ய ஆள் வேணும், ஆள் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? ஆனால் இங்கே ஆண்டவன் என்ன சொல்கிறாருன்னா, வசனத்தை நீ என்ன செய்துட்ட? வசனமாகிய பங்கு விட்டுட்டிய. தேவையானது அது இல்லை, தேவையானதை விட்டுட்ட. அதெல்லாம் நீ குறைய காணப்பட்டாய். நீ மற்றவங்களுக்கு நல்லா செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உற்சாகம் இருக்குது, நல்லது தான். ஆனால் உன்னை நிறுத்து பார்த்தா நீ குறைய காணப்பட்டாய். வசனம் உன்கிட்ட இல்லை. நல்ல பங்காகிய வசனம்னா என்ன? கொஞ்சம் முன்னால் வாசி பாருங்கள். அந்த 39ஆம் வசனம் வாசிங்க. வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல பங்கு. இதைத்தான் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த நாளில் ஒருவேளை மற்ற அநேக வேலைகளை நாம் செய்கிறோம், உள்ள நல்லது தான், அதுக்கு ஆட்கள் வேண்டும் செய்யுது. ஆனால் இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், வசனத்தை கேட்பதிலே கை கொள்ளுதலே ஒரு பங்கு. 119ஆம் சங்கீதத்தை பாருங்கள். 119ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நல்ல பங்கு எதுன்னு சொல்லி அங்கே நான் வாசித்தேன் பாருங்கள் பார்ப்போம். 119ஆம் சங்கீதத்தில் 119ஆம் சங்கீதம் 57வது வசனம் பாருங்கள். 57. கர்த்தாவே நீரே என் பங்கு, உடைய வசனத்தை கை கொள்ளுவேன் என்றேன். பங்கு பாருங்கள், ஆண்டவர் அந்த பங்கு தான் சொல்கிறாரு. வசனத்தை கை கொள்வதுனாலே பங்கு. எத்தனையோ நல்ல காரியம் செய்யலாம், நல்லது தான். ஊழியத்துக்கு நம்ம செய்யலாம், கொடுக்கலாம், நம்ம ஒழுங்குகள்லாம் செய்யலாம், நன்மை தான். வசனத்தை கை கொள்வதுனால அந்த பங்கு நம்மகிட்ட வேணுமே. ஆண்டவர் நிறுத்து பார்க்குறாரு. மார்த்தாளை மரியாளை வச்சு நிறுத்து பார்க்கும்போது மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை என்னையும் திராசில் வைக்க போகிறார். சுமுத்திரையான நிறைகள், சுமுத்திரையான திராசு, அதில் இன்றைக்கு நம்ம நிறுத்து பார்க்க போகிறார். ஒருவேளை மார்த்தாளை போல் நம்ம அநேக வேலைகள் செய்திருக்கலாம். வசனத்தை கை கொள்வதனாலே பங்கு. சங்கீதக்காரன் சொல்கிறார், வசனத்தை வாசிக்கிற பழக்கம் கை கொள்கிறதுனாலே பங்குன்னு சொல்கிறார் பாருங்கள். வசனத்தை கை கொள்கிறோமா? வசனத்தை வாசிக்கிறோமா? வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். நீங்கள் பழைய பாட்டில் வாசி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் அப்படின்னு இருக்குது. அதிகமாக ஒரு வேளை அந்த வசன அதிகாரம் எனக்கு ஞாபகம் இல்லை, 18 அந்த மாதிரி அதிகமாக இருக்கலாம். எடுத்து பார்த்து சொல்லுங்கள் தம்பி. அதை அதிகாமத்தில் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். ஆதியாகமம் 22வது அதிகாரம், ஆதியாகமம் 22:18 வாசிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். ஆண்டவர் சொல்றாரு, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால், என் வசனத்தை கை கொண்டபடியினால், என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி அருமையான வாக்குத்தத்தமான வார்த்தையை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் இந்த வசனமாகிய பங்கை நாம் தெரிந்து கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஆண்டவரே, நான் மார்த்தாளாகத்தான் வந்திருக்கிறேன், மரியாளாக நான் திரும்பி போயிடுறேன். ஆண்டவரே, உட்கார்ந்தோண்டமாகவே நம்ம தலைகளை தாழ்த்துவோம். நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். பிரியமானவர்களே,
நம்முடைய ஆண்டவர் நிறுத்து பார்க்குறவர். யோபு சொல்கிறாரு, என்னை நிறுத்து பாருங்க ஆண்டவரே, சுமுத்திரையான கல்லை வச்சு என்னை நிறுத்து பாருங்க ஆண்டவரே. நிறுத்து பார்க்குறாரு. ஆண்டவருடைய தராசில் நீங்களும் நானும் இன்றைக்கு உட்கார்ந்துருக்குறோம். நிறுத்து பார்த்து என்ன சொல்லுவார்? வாலிபன், ஐஸ்வர்யவான், தலைவன் ஓடி வருகிறான், பரலோகத்தை வாஞ்சிக்கிறான், நித்திய ஜீவனை வாஞ்சிக்கிறான். ஆனால் ஆண்டவர் நிறுத்து பார்த்து, உங்களிடத்துல குறைவு இருக்கிறது, நீ எல்லாவற்றையும் விட்டுறணும், நீ விட முடியாத அநேக காரியம் உங்கள்கிட்ட இருக்குது. ஆண்டோடைய சமூகத்தை தாழ்த்துவோம். ஆண்டவரே, உண்மைதான் ஐயா, எவ்வளவோ நல்ல காரியங்கள்கிட்ட இருந்தாலும் இன்னும் சில காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறேன், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு இருக்கிறது. ஆமாம் ஆண்டவரே, நான் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன், நான் கொஞ்சம் அதிகமாக கற்பனை பண்ணுறேன், நான் மற்றவங்க ஆலோசனையை நான் ஏற்றுக்கொள்கிறதில்லை, சில காரியங்களை என்கிட்ட விட்டுவிட வேண்டிய காரியங்கள் இருக்குது. தெய்வ சமூகத்தில் இன்றைக்கி ஒப்பு கொடுங்க, தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் பெரிய ஐஸ்வர்யனாக வந்திருக்கிறேன் ஐயா, தரித்திரனாக, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தரித்திரனாக, சிலுவையை எடுத்துக்கொண்டவனாக உம்மை பின்பற்றுகிறேன். தீர்மானிடுங்க பார்ப்போம். ரெண்டாவதாக நம்ம தியானித்தோம், பரிசேயன் திராசில் வைக்கிறார் ஆண்டவர். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். பரிசேயனை ஆண்டவர் தராசில் வைத்தார். நீங்களும் நானும் பார்க்கிறபடி ஆண்டவர் பார்க்கறதில்ல. ஆண்டவருடைய பார்வை வித்தியாசமானது. அவர் சொல்கிறாரு, நீ உயர்த்துகிறாய் உன்னை, நீ என்னுடைய சமூகத்தில் வந்து நான் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயே. பிரியமானவர்களே, நான் என்கிற ஆணவம் நம்மிடத்திலே உண்டா? நான் என்கிற பெருமை உண்டா? இல்லாத இடங்களிலே நம்ம உயர்த்தி பேசுகிறோமா? தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்த்தின ஆயக்காரனை ஆண்டவர் கனம் பண்ணி, பரிசேயனை ஆண்டவர் அவன் அல்ல என்று சொல்லி தராசிலை நிறுத்து பார்த்து ஆயக்காரனை பாராட்டி அனுப்புகிறார். ஆண்டவரே, நானும் ஒரு பரிசேயனை போல இருக்கிறேன் ஐயா, என்னை மன்னிங்க, ஆயக்காரனாக நான் போனோம், நான் என்கிற ஆணவம் என்னிடத்தில் இருக்கக்கூடாது ஐயா, என்னையே தாழ்த்துகிறேன். கடைசியாக நம்ம தியானித்தோம் மார்த்தாள் மரியாளை குறித்து. அநேக காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் உலகத்துக்கு. உண்மைதான், அநேக காரியங்களை நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து என்னை கனப்படுத்துவார்னு யோசிக்கிறோம். நல்லது தான், ஆண்டவருக்காக ஓடி உழைக்கிறது நல்ல காரியம்தான். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? என்ன? வசனத்தை கை கொள்ளுகிறாயா? வசனத்தை கை கொள்ளுகிறதுனாலே பங்கு. தீர்மானம் எடுங்க பார்ப்போம். இன்றைக்கு தீர்மானம் எடுப்போமா? இன்றைக்கு ஆண்டவரே, இந்த மார்த்தாளை போல நானும் யோசித்து கொண்டிருக்கிறேன். மரியாளை நீ சொன்னீர், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி, வசனத்தை கை கொள்ளுகிறதுனாலே பங்கு. அந்த பங்கை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. மார்த்தாளாக நான் வந்திருக்கிறேன், மரியாளாக நான் திரும்பி போகிறேன் ஆண்டவரே. நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் ஆண்டவரே. ஐஸ்வர்யனாக வந்த என்னை தரித்திரனாக அனுப்புங்க ஆண்டவரே. பரிசேயனாக வந்திருக்கிற என்னை ஆயக்காரனாக அனுப்புங்க ஆண்டவரே. மார்த்தாளாக வந்திருக்கிற என்னை ஆண்டவரே, இந்த ஐக்கியம் முடிஞ்சு, இந்த கூட்டங்கள் முடிந்து போகும்போது மரியாளாக நான் செல்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்துவோம். தீர்மானம் எடுத்தவங்க என்னோடு கூட சேர்ந்து அந்த பாடலை பாடுங்க பார்ப்போம். சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், விட்டு மாமீசம் மாய தேவாருள் செய்கோவே. கல்வாரியில் அன்பினையே கண்டு வீரை நோடி வந்தேன். கல்வினையே கண்டு வீரை நோடி வந்தேன். கழுவோமோங்கு தாலே கழுவை
அன்பின் ஆண்டவரே, மகிமையான இந்த மத்தியான வேளைக்காக நன்றி சொல்லி உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய கிருபையினாலே எங்களை இன்னொரு விசை உம்முடைய தராசிலே வைத்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஆண்டவரே நீர் கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னையும் எங்களையும் இந்த நாளிலே இந்த தராசிலே வைத்து கர்த்தர் நிறுத்தி பார்த்ததற்காக ஸ்தோத்திரம். யார் யார் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தீர்மானங்களை எடுத்து ஆண்டவரே என்னுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் விட்டு ஆண்டவரே தரித்திரனாக உம்மிடத்திலே வருகிறேன் என்று சொல்லி யார் யார் அர்ப்பணித்திருக்கிறாங்களோ ஆண்டவரே, பரிசேயனாக இல்லை ஆண்டவரே, ஆயக்காரனாக வருகிறேன் என்று சொல்லி யார் யார் தாழ்த்தினார்களோ ஆண்டவரே, மார்த்தாளாக அல்ல ஐயா மரியாளாக வருகிறோம் என்று சொல்லி யார் யார் தாழ்த்தினார்களோ தீர்மானங்களை கனமடர் என் தேவன் உடைய தீர்மானங்களெல்லாம் கனம் பண்ணி ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்காக நன்றி சொல்லுகிறேன். உடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கிருபையும் ஆசீர்வாதமும் ஒவ்வொருவரோடு தொடர்ந்து இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல வார்த்தைகள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த வார்த்தைகள் நம்ம எல்லாம் நிலைச்சி நிற்கணும். ஆமென். தீர்மானங்களில் நிலைத்து நிற்பதற்கு ஆண்டவர் அபிஷேகம் நமக்கு தேவைப்படுது. கையில் பணம் இருக்குது, அது சும்மா வைக்க மாட்டோம், அதுக்கு என்ன போட்டு வைப்போம், அவ்வளோதான். அபிஷேகம் இருந்ததுன்னு சொன்னால் இந்த தீர்மானம் நிலைச்சி நிற்கும். ஆமென். மார்த்தாளாக வந்தவங்க எப்படி போகணுமா, மரியாளாக போகணும். மார்த்தாள் சொன்னாங்க, ஒரே டென்ஷன் ஆகிட்டாங்க, வேலையில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, எல்லா வேலையும் செஞ்சு கடைசியில் டென்ஷன் ஆகிட்டாங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது அபிஷேகத்துக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். அபிஷேகம் இருந்தால் தான் அந்த வார்த்தையில் நம்ம எல்லோரும் நிலச்சி நிற்க முடியும். ஆமென். ஆமென் சொல்லுங்கள். ஆமென்னா இந்த ஹார்ன் அடிக்கிற மாதிரி. ஆமாம், ஒரு டேனிங்கில் ரொம்ப எஸ் விளைவு மாதிரி இருக்குன்னா ஹார்ன் பண்ணால் தான் எழுத்தால் வரவங்க உள்ளே விழ மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம எல்லாம் ஆமேன்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னு சொன்னால் நோ கிராசிங், எல்லாம் கிளியராக போயிட்டுருக்கோம். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன்னு சொல்லுங்கள் எல்லோரும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அபிஷேகத்தை நம்ம ஒரு வசனத்தை வாசோட நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் ஒருவரும் உங்களுக்கு இந்த கேட்ட சத்திய வசனங்கள் எல்லாம் நம்மோடு கூட பேச போகுது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை சொல்லப்பட்டபடி அபிஷேகம் எங்களை எல்லோரும் நடத்தும்படியாக அபிஷேகம் நம்ம எல்லாம் தந்திருக்கிறாரு. அது ஒரு இருக்கா இல்லையான்னு சில நேரம் ஒரு சந்தேகம் இருந்தால் இப்போ சரி பண்ணிடணும் அதை. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் போட்டிருக்கு, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நம்ம சொன்ன போல் இப்படி வந்து இப்படி போனோம், எப்படிப்பட்ட மாற்றமாக இருந்தாலும் ஆண்டவர் பெரிய மனம் திரும்புதலை தரணும். அதில் நம்ம எப்படி நிலச்சி நிற்க முடியும்? இந்த ஊழியம் முடிஞ்சாலும் நம்ம நிலச்சி நிற்கணும். நம்மளால் நிலச்சி நிற்க முடியாது, ஆண்டோட அபிஷேகம் தான் நம்ம நிலச்சி நிற்க வைக்கும். ஆமென். எல்லோரும் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஏன்னா உட்கார்ந்து ஜெபிக்க போகிறோம். பிறகு ஏவுதல்னால் எளிமைன்னு ஜெபிக்கும். இப்போ உட்கார்ந்து ஜெபம் போகிறோம். ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை, இந்த உஷ்ண வேளையில் அபிஷேகத்தை எங்களுக்கு தாரோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். மனம் திரும்புதல், தாழ்மையாக நடக்கிறது, ஆண்டவருக்கு பாதத்தில் அமர்ந்திருக்கிறது, முழு இதயத்தோடு இருக்கிறது, எல்லாத்துக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு வேணும். எல்லோரும் கேளுங்க பார்ப்போம். அபிஷேகத்தை கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அபிஷேகத்தை கொடுங்க. அபிஷேகம் என்னை நடத்தணும், அபிஷேகம் என்னை வழி நடத்தணும். ஆமென். எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி நம்ம பழகணும், எல்லாத்துக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மளை வழி நடத்தும்படியா. எல்லாம் ஜெபம் பண்ண, நல்லா சத்தம் போட்டு ஜெபம் பண்ணலாம். கை வைத்து ஜெபம் பண்ணலாம், கையை அசைச்சு ஜெபிக்கலாம், ஒரு கை வைத்து ஜெபிக்கலாம், எளிமை நின்று ஜெபிக்கலாம். எப்படியாவது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஐயா, தாரும் ஆண்டவரே. அபிஷேகம் நடத்துறதுக்கு முன்னால் இருந்த காட்டிலும் பின்னால் உள்ள நாட்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் ஆண்டவரே, நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. இல்லை கொஞ்சம் சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. எல்லோரும் சத்தமும் கேட்கணும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அபிஷேகம் பிஸ்னஸை நடத்தட்டும், அபிஷேகம் குடும்பத்தை நடத்தட்டும் ஆண்டவரே, அபிஷேகம் பிள்ளைகளை நடத்தட்டும் ஆண்டவரே.
எங்கள் பொருளாதாரத்தெல்லாம் அபிஷேகம் நடத்தட்டும் ஆண்டவரே. ஆமே நாமே 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 நாமே. அப்படி கை தட்டிகிட்டே ஜோம் பண்ணுங்க, கை வைத்தி ஜோம் பண்ணலாம். எல்லா பாரங்களையும் ஆண்டவர் லேசாக மாற்றிடுவார், எல்லா பாரங்களையும் லேசாக்கிடுவார். கை வைத்தி ஜோம் பண்ணுங்க எல்லாரும். ஆண்டவரே, ஒரு கடினமான ஒரு நேரம் தான். நல்லா ஜோம் பண்ணிட்டோம்னா மற்ற இடத்துல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆண்டவர் தந்த செய்திகளை நம்மளை எப்படி நம்மளை வழி நடத்த முடியும்? பரிசுத்த ஆவியானவரே நம்ம நடத்துவார், பரிசுத்த ஆவியானவரே நடத்துவார். நடத்துறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை நடத்துறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஜென்ம ஸ்பாவங்கள்லாம் மாறட்டும் ஆண்டவரே. உங்கள் திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்களாம் என்ன நீர் மாற்றும். ஆமேன். ஜோம் பண்ணுங்களா எல்லாரும்? ஜோம் பண்ணுங்க. என் பழைய ஸ்பாவங்கள்லாம் என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. தியான முகாம் ஒரு எஃப்சி மாதிரி ஒரு ஃபுல் செக்கப்புக்கு வந்திருக்கோம். நல்ல செக்கப்லாம் முடித்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீடுகளுக்கு போனோம். ஆண்டவர் இந்த கிருபைகளெல்லாம் நமக்கு தருவார். எல்லோரும் பயன்படுத்துவோம், இந்த வார்த்தைகளை எல்லோரும் பயன்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரே நடத்துங்க, என்ன செய்யணும், என்ன சொல்லணும், வழி நடத்துங்க. ஆவியானவரே வழி நடத்துங்க, ஆவியானவரே வழி நடத்துங்க. கடினமான பிரச்சனைகளெல்லாம் லேசாக ஜெயிச்சுக்கலாம். கடினமான சூழ்நிலைகளில் வரும்போது அதை ஆண்டவர் லேசாக மாற்றி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவார், கன்வெர்ட் பண்ணிடுவார். ஆமென். நாமே நாமே நாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி. ஒரு சப்போர்ட் இல்லைன்னு நம்ம நினைப்போம். ஆண்டவரே நமக்கு நிறைய சப்போர்ட் வேறு கொண்டு வந்து சேர்ப்பார். ஒருத்தருமே சப்போர்ட் பண்ணலன்னு நினைப்போம், ஆண்டவரே சப்போர்ட்டரை கொண்டு வருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எடுத்த தீர்மானங்கள் எல்லாம் அது நான் சரியாக நடப்பதற்கு ஆவியானவர் நம்மளை கிரியை செய்யணும், ஆவியானவர் கிரியை செய்யணும். இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லணும். ஆமென். ஆவியானவர் நடத்தணும், ஆவியானவர் உணர்த்தணும், ஆவியானவர் பிஸ்னஸுக்குள்ளே உள்ளே வரணும், ஆவியானவரே நல்ல பிளான் கொடுக்கணும். எது தேவ சித்தமோ அதை ஆவியானவர் நடத்தும்படியா எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக, நம்ம சொந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஜெபம் முடிஞ்சு வீடுகளுக்குள்ளே போனாலும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். வீட்டில் நம்ம பேசுகிற வார்த்தைகளில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கணும். நம்ம அணுகுமுறையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அது வீட்டில் உள்ளவங்களாம் கண்டுபிடிச்சிருவாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட மாற்றங்களை தரப்போகிறதுக்காக, அபிஷேகம் நம்மளை நடத்த போகிறதுக்காக, அபிஷேகம் இயக்க போகிறதுக்காக கரங்களை தட்டி எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 தோத்திரம் 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 தோத்திரம். ஆமென் ஆமென். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். அக்கினியாக இருக்குது. இது அக்கினி அபிஷேகம். இது என்ன அபிஷேகம்? அக்கினியாக இருக்குது. அப்போ இது என்ன அபிஷேகம்? நமக்கு ஆண்டவர் ஒரு புது கூடாரம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஆண்டவர் அங்கே போனால் இவ்வளவு வெக்க இருக்காது. அதுக்கு முன்னாலே என்னத்தை வாங்கிட்டு போயிடுவோம்? அக்கினி அபிஷேகத்தை வாங்கிட்டு போயிடுவோம். ஆமென் ஆமென் சொல்லுங்கள். அங்கெல்லாம் ஏசி வைக்கிறதுக்கு எல்லா பிளானும் வச்சாச்சு. அங்கே இந்த வெக்க என்ன பண்ணாது, இருக்காது. இது ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே கொஞ்ச நாள் தான் அங்கே இருக்க போகிறோம். அதுக்கு முன்னால் எதை வாங்கிடுவோம்? அக்கினி அபிஷேகம். இதெல்லாம் அக்கினி ஒரு ஃபயர் ஸ்பிரிட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். தானியேலை குறித்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கிட்டு இருந்தோம். அவருக்குள்ள ஒரு அக்கினி அபிஷேகம் இருந்துச்சு. அதனால தான் அக்கினி அவர் மேலே விழலை. ஆமென் ஆமென் சொல்லுங்கள். 3 நபரை உள்ளே கொண்டு போட்டிருக்காங்க. 4வது ஒரு நபர் என்ன பண்ணுறாரு? தேவ சாயலாக உள்ளே உட்காந்துட்டு இருக்காரு. இதில் நம்மளாம் அக்கினி அபிஷேகம் தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கு ஒத்தையில் போயிட்டுருக்கோன்னே கூட பின்னாலே யார் வரா? ஒரு தேவ சாயல் உள்ளே இருக்குது. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லும் போதே ஒரு குளிர்ந்த காற்று அடிக்க பாருங்க. அடிக்கா நான் உணர்ந்தேன். உங்களுக்கு தெரியுதா? ஒரு குளிர்ந்த காற்று என்ன பண்ணுது? ஆண்டவருக்கே பிடிக்கும் ரொம்ப. இவ்வளோ வெக்கையான நேரத்தை அக்கினி அபிஷேகத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எதை அனுப்பிடுவோம்?
ஒரு குளிர்ச்சியை என்ன பண்ணிடுவோம், அனுப்பிடுவோம். ஆண்டவர் நமக்கு ஒரு லேசாக பின்னால் பாருங்கள், அந்த கிளைமேட்டை பாருங்கள், பின்னாடி மாறி இருக்கா, மாறலையா? கம்ப்ளீட்டாக மாறிட்டு பின்னால் லேசாக பாருங்கள், லேசாக பின்னால் பாருங்கள், ஒரு பார்வை பாருங்கள். ஆமாம், கர்த்தர் யோபுவோட முகத்தை பார்த்தார் மாதிரி நம்ம எதை பார்த்துட வேண்டியதான், அந்த கிளைமேட்டை பார்த்துட வேண்டியதான். வெளியில் இப்போ தான் போய் செக் பண்ணிட்டு வந்தேன், பயங்கரமாக இருந்துச்சு. அக்கினி அபிஷேகத்தை கேட்ட உடனே கிளைமேட்டை மாற்றிட்டார். ஃபேனில் 5ஆம் நம்பரில் அப்படி குறைச்சிக்கிட்டே இருக்க மாதிரி ஆண்டு நம்ம நல்ல கிளைமேட்டெல்லாம் மாற்றிருக்கிறாரு. அபிஷேகம் நம்ம நடத்தும். ஆமென். இந்த வாய்ப்பு ஒரு ஸ்டாக்கு உள்ளவரை மட்டும்தான். புது கூடாரத்துக்கு போனோடனே இந்த வெக்கம் என்ன பண்ணாது, இருக்காது. அங்கே நல்ல குளிர்ச்சியாக ஆகி ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆமென், ஆமென் சொல்லுங்கள். அக்கினி அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அக்கினி அபிஷேகம் ஏன் வேணும்னா, எல்லா எதிர்ப்பின் கிரியைகளெல்லாம் அழிஞ்சு போயிடும். எல்லா எரிச்சல்கள் பொறாமைகளெல்லாம் ஆண்டவர் சுட்டெரிச்சிருவார். யாராவது நம்மளை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்மளும் மரியாதை மாறணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்மளை மார்த்தால ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது நம்மகிட்ட கிளறிக்கிட்டே இருப்பாங்க. அக்கினி அபிஷேகத்தோடு போகணும். ஆமென். யார் ஏதாவது பிளான் பண்ணி வந்தால் கூட அவங்க நம்மளை கண்டவனே மறந்து போயிடுவாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினி அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ நம்ம எளிமை நின்று ஜெபிக்கணும். எல்லாம் நமக்கு இந்த அபிஷேகம்லாம் இருந்தால் தான் நம்ம நிலச்சி நிற்க முடியும். இந்த மற்ற ஆட்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு திணுசில் வருவாங்க, வரட்டும். அவங்களுக்கு முன்னால் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லாம் எலும்பி நின்று நல்லா ஜெபம் போகிறோம். நமக்காக தான் ஜெபந்தான். நல்லா ஜெபிப்போமா எல்லாரும்? இல்லை, அக்கினி அபிஷேகத்தை எனக்கு தாரும். ஆமென். எல்லோரும் கேளுங்க, அக்கினி அபிஷேகத்தை எனக்கு, ஒரு ஃபயர் ஸ்பிரிட் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. சில விஷயத்தை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியலை. சில ஆட்களை சொன்னால் கேட்க மாட்டேங்காங்க. அதுக்கு என்ன வேணும்னு, அக்கினி அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு அக்கினி அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ண, சாத்தானை மேற்கொள்ளணும், அக்கினி அபிஷேகம் வேணும். வீட்டில் உள்ள மக்களை மேற்கொள்ளணும், அக்கினி அபிஷேகம் வேணும். ஆமென். ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது, கண்ட்ரோலர். அக்கினி அபிஷேகம் எனக்கு வேணும். எல்லாம் கேளுங்க, ஒரு அக்கினி அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே, வேணும் ஆண்டவரே. எதிர்ப்புகளை மேற்கொள்ளணும், எதிர்ப்புகளை மேற்கொள்ளணும், எரிச்சல்களை மேற்கொள்ளணும், பொறாமைகளை மேற்கொள்ளணும், வன்கண்களை மேற்கொள்ளணும். விரோதமாக எழும்பும் எல்லா மந்திர சக்திகள், தந்திர சக்திகளெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஆண்டவரே, ஒரு அக்கினி அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆமென், 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 ஆமென். ஜெபிக்கிறோம் ஐயா. ஃபயர் ஸ்பிரிட் எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த உஷ்ண வேலையில் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் 2 கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே இந்த இந்த அபிஷேகத்தோடு தான் போகணும், இந்த வல்லமையோடு தான் நீங்கள் போகணும். ஆமென், ஆமென். எந்த வீடு, எந்த சூழ்நிலை நமக்கு வித்தியாசமாக இருக்கோ அதே சூழ்நிலை நமக்கு ரொம்ப ஸ்பெஷலாக மாறும். ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒரு தேவ சாயல் நம்மோடு கூட இருப்பார். ஒரு அக்கினி அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அக்கினி அபிஷேகம் எனக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. இருதயத்துக்குள்ள எல்லா இருளின் ஆவிகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்க போட்டும் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். ஒரு அக்கினி அபிஷேகம். எல்லாரும் கேளுங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கேளுங்க, இன்னொரு 5 நிமிஷம் கேளுங்க எல்லாரும். அக்கினி அபிஷேகம் என் பிள்ளைகள் மேலே இறங்கி இருக்கட்டும் ஐயா. என் வீட்டுக்குள்ளே உள்ள அறைகளுக்குள்ளே இறங்கட்டும் ஆண்டவரே. வாகனங்கள் மேலே இறங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் வழி மறிக்கிற ஆவிகள் அழியட்டும் ஆண்டவரே. ஆமென். குடும்பங்களுக்கு விரோதமாக இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா பொல்லாத சத்துரு கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம நினைவுகள் கூட ஃப்ரெஷ்ஷாக மாறிடும், நம்முடைய எண்ணங்கள் கூட நல்லா தெளிவாக மாறிடும். நம்ம இருதயத்தில் ஆண்டவர் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிடுவார். இருதயத்தில் இருக்க எல்லா குழப்பங்கள், எல்லாம் டிப்ரெஷன்லாம் பக்கத்திலே வராது, டிப்ரெஷன்லாம் பக்கத்திலே வராது. ஆமென். கர்த்தர் இருதயத்துக்குள்ள அக்கினி அபிஷேகத்தை நீர் இறக்கணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணீங்களா? நல்ல சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபங்கள்லாம் ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணுவார். இந்த ஜெபங்கள்லாம் ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆமென், ஆமென். சரீர பலவீனங்களில் கூட ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு. ஆமென். அக்கினி அபிஷேகம் எனக்கு வேணும். எல்லாம் கேட்டிங்களா? எல்லாரும் கேளுங்க, அக்கினி அபிஷேகம் எனக்கு வேணும், அக்கினி அபிஷேகம் வேணும், அக்கினி அபிஷேகம் வேணும். வீட்டுக்குள்ளே அக்கினி அபிஷேகம் இறங்கி இருக்கட்டும். ஆமென். என் சொந்த வீட்டுக்குள்ளே அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். அங்கே இருக்க மந்திரங்கள், தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போகட்டும் ஆண்டவரே. எல்லாம் நல்லா கை அசைச்சு ஜெபம் பண்ணுங்க, கை தட்டி ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. வீடுகளுக்கு இருக்க எல்லாம் மந்திர சக்திகள், இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்க எல்லா இடைஞ்சல்கள் இயேசுவின் நாமத்தில் அழிஞ்சு போகட்டும் ஆண்டவரே.
அழிஞ்சு போகட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். விடுதலை உண்டாகட்டும், வீட்டுக்குள்ள நல்ல நிம்மதி உண்டாகட்டும், சமாதானம் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏசப்பா நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஆளோட சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம வீட்டை நல்ல ஒரு வெளிச்சமான வீடாக, ஒரு மகிழ்ச்சியான வீடாக கர்த்தர் மாற்ற போறதுக்காக, அக்கினி அபிஷேகத்தை நம்ம வீடுகளுக்குள்ள கர்த்தர் இறக்கி விட்டதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. உட்காரும், உட்காரும். ஆமென். சில நேரங்களில் இது சாத்தானோட சோதனையாக இருக்குமோ அப்படிம்பாங்க. அக்கினியோட போனால் போதும், சாத்தான் கீத்தான் பக்கத்தில் என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். ரொம்ப நாள் சில காரியம் நடக்கலைன்னு சொன்னோடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கனால தான் உங்களுக்கு நடக்கலை அப்படிம்பாங்க. அக்கினியோட போனால் போதும், அப்படி யாரும் சொன்னாலும் உடனே ஆண்டவர் அதை கேட்டு அற்புதங்களை என்ன பண்ணுவார், செய்வார். ஆமென். சில வீடு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, இந்த வீடு தான் சரியில்லை அப்படிம்பாங்க. சில இடம், இந்த இடம் இப்படி வாங்கிட்டேன், இந்த இடம் சரியில்லைம்பாங்க. வாசல் கிழக்கு, இப்போ நம்ம கிழக்க பார்த்தா நிற்கும், வாசல் இங்கே பார்த்தா இருக்குது, கிழக்க பார்த்தா இருக்குது, அப்படி இப்படின்னு பல டைரெக்ஷனில் சொல்லுவாங்க. அக்கினி அபிஷேகத்தோடு போய் நின்னா எந்த டைரெக்ஷனில் நின்னாலும் நல்லா இருப்போம். ஆமென், ஆமென் சொல்லுங்கள். நல்ல டைரெக்ஷன் தான். நமக்கு எல்லா பக்கமும் இந்த பக்கம் வாசல் வேணும், நமக்கு 2 வாசல் தான், நல்லா இருக்குது. ஆமென், ஆமென் சொல்லுங்கள். எல்லா பக்கமும் லெஃப்ட் சைட்லேயும் ஒரு வாசல் இருக்கும்ல, நமக்கு எத்தனை வாசல் தான் இருக்குது, 2 வாசல் தான். ஏகப்பட்ட பேருக்கு ஆசீர்வாதமான வாசல், திறந்த வாசலாக வச்சுருக்காரு. அதனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட கணிப்புகள் நிமித்தம் இது நல்லதான் அப்படி ஆகிட்டு இப்படி இப்படிம்பாங்க. யார் என்ன வார்த்தைகளை சொன்னாலும் நம்ம என்ன ஸ்பிரிட்டில் போனோம் சொல்லுங்கள். அக்கினியை கேட்டு கேட்டு இப்போ வெயிலை குறைச்சாச்சு, அக்கினி அபிஷேகத்தை கேட்டு கேட்டு கிளைமேட்டை குறைச்சாச்சு. மெட்ராஸில் மீட்டிங் நடக்கும், காலையில் அங்கே இறங்கின உடனே ஆண்டவரே கிளைமேட் என்ன பண்ணிடுங்க, கொஞ்சம் குறைச்சிருங்க. ஜெபம் பண்ணதுக்கு வரவங்க வெயில் அடிக்குன்னு சொல்லிட்டு வராமல் போயிடக்கூடாது. ஜெபம் பண்ணுறதுக்காக நல்ல கிளைமேட் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கிளைமேட்டை கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கு. சாயங்காலம் சில மழை பெய்யும், நான் நிறைய நேரம் ஜெபம் பண்ணி மழையில் நனைஞ்சு தான் பஸ் ஏறி இருக்கேன். கரங்களத்தை நன்றி சொல்லுங்கள். ஆமே, நீ தானே ஜெபம் பண்ண மழை வேணும்னு சொல்லி. அங்கே பஸ் ஏறும்போது தொப்பு தொப்பாக நனைஞ்சு தான் ஏறணும். அந்த அளவுக்கு கத்தை நடத்திட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் வேணும். ஆமென். சிம்சோனுக்கெலாம் அபிஷேகம் இருந்ததுனால கடினமான வேலையை 2 கையை கொண்டு பல வேலையை என்ன பண்ணிருக்காரு, செஞ்சுருக்காரு. ஆமென். நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு உள்ள ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அபிஷேகம் நம்ம நடத்தணும், பிஸ்னஸ் அபிஷேகம் நடத்தணும். ஆமென். சில பிரயாணப்படணும், அதை கூட அபிஷேகம் நடத்தணும். ஆமென். சில நேரம் நைட்டு ட்ராவல் பண்ணலாமான்னு கேட்டால் ஆண்டவரே சொல்லுவார், இப்போ என்ன பண்ணல பேரை கொஞ்சம் பேசாமல் உட்காருன்னு சொல்லி நேர்த்தியாக நடத்துவார். அபிஷேகம் நம்ம நடத்தணும், பிஸ்னஸை நடத்தணும். சொல்லுங்கள். நான் தான் 4 தடவை சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள் பாவம். அபிஷேகம் நம்ம குடும்பத்தை நடத்தணும். பிள்ளைகளை அவங்க அந்த கேமில் தான் உட்காந்துருப்பாங்க, கேமில் தான் அந்த பிள்ளைங்க உட்காந்துருப்பாங்க. அபிஷேகம் நடத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கேம் என்ன பண்ணும், தூர போயிடும். செல் லேசாக ஓரமாக ஒதுக்கி வச்சுருவாங்க. இப்போ கூட்டாக கூட வரமாட்டாங்க, வாங்க ஜெபத்துக்கு வாங்கன்னு சொன்னால் எல்லாம் இப்போ வீட்டில் என்ன தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த செல்லில் தான் விளாண்டுட்டு இருப்பாங்க. முன்னாலே டிவி பார்ப்பாங்க, இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாம் என்னது தான், துப்பாக்கி வச்சு சட்ட 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 டப்பு டப்புன்னு அவ்வளோ ஃப்ரீ ஃபயர் சுட்டு தழுதான், ஒரே சுடுவில் தான் ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டுன்னு அடிக்கி. நம்ம சாத்தான சுடணுங்க மாதிரி அவங்க எதோ சுட்டுறாங்க, ஒரு துப்பாக்கி மாதிரியே இருக்குது. அப்படியே துப்பாக்கி இப்படி திரும்பிக்கிட்டே கிடக்கு. அந்த வந்துட்டான் டப்பு டப்பு டப்புன்னு ஒரே டப்பு டப்புன்னு சுடுவில் தான். அது மண்டைக்கில் ஃபுல்லாக எதாவது ஓடும். தூங்கும்போது கூட வந்துட்டான் இப்படி தான் ஓடிட்டு கிடக்கும். அவனை இப்போ சொன்ன சாப்பாடு கூட அவனுக்கு வயிறு பசிக்காது. நம்ம சந்தோஷம் சிரிக்கிறதை பார்த்தா கொஞ்சம் முடிஞ்சவொடனே போய் விளாடணுன்னே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அன்றைக்கி பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன், கடைசி சீட்டில் ஒருத்தன் இந்த கேம் விளாண்டுட்டு இருந்தான், ஒரு பையன் விளாண்டுட்டு இருந்தான். பக்கத்தில் உள்ளவன் எல்லாம் என்ன கொஞ்சம் அவனுங்க கொஞ்சம் குடி அவனுங்க வந்து தள்ளிட்டாங்க நம்மளை. அவன் பக்கத்தில் அவன் யாருன்னே தெரியாது. இந்த கேம் விளாண்டோடனே அவன் மேலே சாஞ்சாச்சு எல்லாரும். ஏன்னே நல்லா விளையாடுதில்லைண்ணே அப்படின்னு ரொம்ப ஐக்கியமாயிட்டாங்க. இவங்களெல்லாம் கர்த்தர் சந்திக்கணும். ஆமென். நம்மளாம் அக்கினி அபிஷேகத்தோடு போனால் தான் அந்த அந்த செல்லில் இருந்து அவங்களுக்கே என்ன கிடைக்கணும், ஒரு விடுதலை கிடைக்கணும். ஆமென், ஆமென் சொல்லுங்கள். அதே மாதிரி சினிமா, இந்த செவருக்கு அந்த பக்கம் தான் என்ன இருக்குது, இந்த செவர் பொது செவராக இருக்குது. இந்த செவருக்கு அடுத்த பக்கம்
ஆமாம், அங்கே தேட்டர் இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் ஆண்டவரை பாருங்கள், ஒரு ஜாயிண்ட் போட்டிருக்காரு. அங்கேயும் இதுக்கும் ஒரு ஜாயிண்ட்டு. இந்த ஒரே செவர் தான் இருக்குது. அந்த பக்கம் ஒரு கூட்டம் கிடக்கு. அவங்களெல்லாம் ஆண்டவரில் வரணும். ஆமென். அபிஷேகம் நம்ம நடத்தும்படியா, வாலிபர்களெல்லாம் அபிஷேகம் நடத்தும்படியா நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருந்துவாங்களா? செல்லை தூர போட்டுருவாங்களா? சந்தோஷோட சொல்லிட்டு வந்திருப்பான், கொஞ்சம் பொறுங்க, நான் மீட்டிங் போயிட்டு வந்து என்ன பண்ணுதேன், நான் விளாட வரேன்னு. இம்மா அவன் மனசில் தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, இனிமேல் இந்த கேம் பக்கத்தில் நான் சாத்தானை தான் என்ன பண்ணணும், சாத்தானை தான் சுடணும், சட்டன்னு சுடணும். இந்த வேண்டான் அந்த வேண்டான். அங்கே கிடக்க ஆட்களை சுட்டு ஒரே அந்த கேம் விளையாட்டு தான் நடக்கும். படம் பக்கத்தெல்லாம் இப்போ திருந்திட்டாங்க. இப்போ ஃபுல்லாக எதில் போயிட்டாங்க? ஆமாம், இந்த கேமில் கலக்காங்க. அவங்களாம் கத்தர் சந்திக்கணும். எங்களுக்கு ஒரு அக்கினி அபிஷேகம் வேணும். ஆமென். யாருக்கா புழுங்குதா? புழுங்குதா? அக்கினி அபிஷேகத்தோடு. இது ஒரு அக்கினி, இது ஒரு 1000 வாட்ஸு, இது ஒரு 1000 வாட்ஸ் லைட் இருக்குது. மேலே ஒன்று இருக்குது, போடலை. இதுவே எங்களுக்கு போதுமையான்னு விட்டுருக்கு. அக்கினி அபிஷேகம் நம்ம எல்லாருக்கும் வேணும். ஆமென். சிம்சோனை வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர் 2 கையை வச்சு ஏகப்பட்ட வேலை செய்கிறாரு. நம்மளாம் சில நேரம் 2 கையை வச்சு நம்ம என்ன வேலை தான் செய்ய நினைப்போம். நான் ஒரே ஆளாக இவ்வளோ வேலை செய்ய நினைப்போம். அபிஷேகம் இருந்ததுன்னா ஒரே ஆளை கொண்டு எல்லா வேலையும் ஆண்டை செய்ய வைப்பார். ஆமென். சிம்சோனு அபிஷேகம் இருந்ததுனால நரிகளெல்லாம் பிடிக்காரு. 300 நரியை பிடிச்சிருக்காரு. எந்த கையை வச்சு? 2 கையை வச்சுக்கிட்டு 300 நரியை பிடிச்சாராம். எப்படி கெட்டி வச்சிருப்பார் 300 நரியை? ஒவ்வொரு வாளுக்கும் ஒரு வாள் கெட்டினாராம். நரி சும்மா இருந்திருக்குமா? கடிச்சு கொதறிடும். அப்படி கொதறல்கள் மத்தியில் அந்த அபிஷேகம் சிம்சோனை பவரை வழி நடத்துச்சு. ஆமென். அதுவும் 2 இந்த வாழை கெட்டி உள்ளே என்ன வைக்கணும்? பண்டம் இல்லை, தீப்பந்தத்தை வைக்கணும். பண்டத்தை வச்சா கூட ஒரு நரி என்ன பண்ணு, சாப்பிட்டுட்டு இன்னொரு நரிக்கு கொடுத்துட்டு போயிடும், சைஸ் பண்ணிடும். ஆனால் தீப்பந்தத்தை தூக்கி போட்டு அந்த கடக்க எதிராளிகளெல்லாம் சுட்டெரிச்சு எடுத்துட்டாரு. ஆமென். அபிஷேகம் இருந்ததுன்னா 2 கையை கொண்டு செய்ய முடியாத வேலையெல்லாம் என்ன பண்ணிடலாம், கை வைத்துங்க. ஆமென். சில நேரம் நானே ஒத்தேல இந்த வேலையை செய்தேன்னு சொல்லி டென்ஷன் ஆயிரும். அபிஷேகம் இருந்ததுன்னா எல்லா வேலையும் மிக சிறப்பாக நடக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்ணுவோமா? அபிஷேகம் நம்ம என்ன வேலைலாம் எவ்வளோ வேலைனாலும் நம்ம செய்யலாம். அந்த அளவுக்கு ஆவியான நம்ம நடத்தும்படியா சிம்சோனை நடத்தின ஆண்டவர் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எல்லாம் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணீங்களா? ஆமென். சிம்சோனை நடத்தின ஆண்டவர் எல்லாம் நல்லா நடத்துங்க ஆண்டவரே. கை உயர்த்தி நல்லா ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு மேலே எனக்கு இந்த வேலை செய்ய முடியாது, எனக்கு ரொம்ப ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது, யாருமே சொல்ல முடியாது. ஆவியான நமக்குள்ளே வந்தாருன்னா இந்த 2 கையை வச்சு எல்லா வேலையும் நம்ம செஞ்சிடலாம். ஆமென். ஒரு டென்ஷன் இல்லை. சிம்சோன் அவ்வளோ மிக சிறப்பாய் எதிராளிகளுக்கு மிக சிறப்பாய் ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாரு. நம்ம எதிராளிகளுக்கெல்லாம் ஆண்டவர் நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க போகிறாரு. காரணம் அபிஷேகம் சிம்சோனை நல்லா நடத்துனுச்சு. ஆமென். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆமென். வேலை செஞ்சு எனக்கு எந்த டென்ஷனும் வந்துடக்கூடாது. வேலை செஞ்ச பிறகு ரொம்ப டயர்டாயிடக்கூடாது. நான் வேலை செஞ்சிட்டேன்னு சொல்லிடவும் கூடாது. பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனை நடத்தின ஆண்டவர் என்ன நீங்கள் நல்லா நடத்துங்க ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. சிம்சோனுக்கு 2 கையை வச்சு எவ்வளோ வேலை நடக்கு? எவ்வளோ வேலை? எத்தனை நரி பிடிச்சாரு? 300 நரியை பிடிச்சிருக்கார். 300 நரி எங்கே கொண்டு கட்டினாரோ, ஒரு நரி கட்டும் போதே அந்த கைத்தை என்ன பண்ணியிருக்கோம், கடிச்சு அத்துருக்கோம். அப்போ கடினமான வேலை செஞ்சுருக்காரு. ஒரு நாயோட வாழை கூட பிடிக்க முடியாது, அதையே கட்ட முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? அபிஷேகம் இருந்ததுன்னா எதை முடியலையோ அதெல்லாம் கர்த்தர் முடித்து கொடுப்பார். ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது
கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது. ஆமென் ஆமென் ஆமென். நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம்மளால் முடியாத வேலையை சிறப்பாக செஞ்சிடலாம். ஆமென் ஆமென் சொல்லுங்க. எனக்கு எத்தனை கை இருக்குன்னே யாரும் கேட்க முடியாது. எத்தனை கை எனக்கு, நான் எங்கே என்ன வேலைலாம் செய்வேன் அப்படின்னு யாருமே டென்ஷன் ஆக முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், சிம்சோனுக்குள்ளே இருந்த அபிஷேகம் அவருக்கு இருந்த 2 கையை கொண்டு பல பேரை என்ன பண்ணுது, பல காரியத்தை செஞ்சுது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கதவை தூக்கிட்டு எங்கே போயிட்டார், மலையில் ஏறி நிற்கார். சேரை கூட செல்லம் தூக்க பெல்லன்னு கிடையாது, செல்லம் சேரை தூக்கவே முடியாது. அப்படியேப்பட்ட நிலைமையில சிம்சோனுக்குள்ள இருந்த அபிஷேகம், நீ கதவை சாவி தானே திறக்க மாட்டேக்க, ஏன் சாவி தான் தர மாட்டேக்க, கதவு தானே திறக்க மாட்டேக்க, நிலக்கதவே தூக்கிட்டு எங்கே போயிட்டாரு, மலை உச்சியில் போய் நிற்கார். அபிஷேகம் நம்ம நடத்தும்படியாக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். அக்கினி அபிஷேகம் நமக்கு வேணும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. சாத்தான் பக்கத்தில் வர முடியுமா? வர முடியாது. யாரும் நமக்கு விரோதமாக எழும்ப முடியாது. மந்திரம் சக்திகள்லாம் நம்ம அதை பக்கத்திலே போயிட முடியாது. யாராவது சொல்லுவாங்க இந்த மாதிரி இதை உங்களுக்கு இதை பண்ணிட்டாங்கன்னு, அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போதே நமக்குள்ளே இருக்க அக்கினி அபிஷேகம் அதை எரிச்சு போட்டுரும். ஆமென் 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 ஆமென். அபிஷேகம் நமக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம நல்ல ஒரு ஜெப ஆவியாண்டு கொடுப்பார். ஆமென். நம்ம ஜெபத்தி முடிக்க போகிறோம், சாப்பிட போகிறோம். சாப்பாட்டு வேலையில் போய் இருந்தால் கூட அந்த அபிஷேகம் நம்ம நடத்தணும். ஆமென். வேற ரொம்ப கதை பேசிக்கிட்டே இருந்தோம்னா அபிஷேகம் சார்ஜ் என்ன பண்ணிடும், யாரெல்லாம் கதை பேசாமோ சார்ஜ் என்ன பண்ணோம், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன ஊரில் மழை உண்டா அப்படின்னு கேட்டால் சார்ஜ் என்ன பண்ணோம், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். என்னம்மா வெயில் அடிக்கி அப்படியே சொல்லிகிட்டே இருந்தால் வெயில் கூடிரும். அதை எப்படி ஜோம் பண்ணணும், ஆண்டவரே எங்களுக்கு கிளைமேட் என்ன பண்ணட்டும், மாறட்டும். எலியா மாதிரி ஜோம் பண்ண வேண்டியதான். கிளைமேட் எங்களுக்கு நல்ல ஜெபிக்கக்கூடிய கிளைமேட் எங்களுக்கு தாரும். கதை பேசிக்கிட்டு இருந்தால் இந்த அபிஷேகம் சார்ஜ் குறைஞ்சிரும். ஆமென். அதனால் நம்ம சாப்பிடுற நேரத்தில் கூட என்ன பேசிடக்கூடாது, ஏதாவது என்ன பேசுவோம், பொதுவாக சாப்பிடுற நேரம் என்ன பேசுவோம், ஊரில் மழை உண்டான்னு கேட்போம். நம்ம இப்போ என்ன ஜெபிக்கணும்னா எல்லாருக்கும் நல்ல ஆவிக்குரிய மழை என்ன பண்ணணும், ஊற்றப்படணும். இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கடைசி ஜெப குறிப்பு, மழையும் வேணும், ஆவிக்குரிய மழையும் ஊற்றப்படணும். எல்லார் மேலேயும் அபிஷேக மழை ஊற்றப்படணும். இப்போ அபிஷேகம் பெறாமல் யாருமே இருக்கக்கூடாது. எல்லாரும் அபிஷேகம் பெறும்படியாக உலக பிரகாரமான மழையும் வேணும், அபிஷேக ஆவிக்குரிய மழையும் வேணும். எலியாவை பற்றி வாசிக்கும்போது, எலியா நம்மளை மாதிரி தான் இங்கே இருந்திருக்காரு. பாடுள்ள மனுஷன் ஆண்டவர் நோக்கி கருத்தாக ஜெபம் பண்ணார். இந்த பகுதியை மனசில் வச்சு, ஆண்டவரே ஒரு பரிசுத்தாவின் மழை பெய்யட்டும், எந்த மழையும் எங்களுக்கு பெய்யணும், இந்த உலக பிரகாரமான மழையும் எங்களுக்கு பெய்யணும், ஆவிக்குரிய மழையும் எங்களுக்கு பெய்யணும். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? ஆமென். ஜெபம் முடிஞ்ச பிறகு நம்ம எல்லாம் சாப்பிட போயிருந்தாலும் நம்ம இந்த ஜெபம் ஆவியோடு இருக்கணும். அந்த செய்திகளை தான் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு நடந்த சம்பவங்களை தான் போயிட்டுருக்கணும். வேறு டாப்பிக்கில் போயிட்டோன்னு சொன்னால் எல்லாம் குழம்பிடும். நம்ம இந்த இங்கே கேட்ட சத்திய வசனங்களை தான் மனசில் ஓடணும். ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே பரிசுத்தாவியான மழை எங்கள் ஊரில் பெய்யட்டும், எங்கள் தாலுகாவில் பெய்யட்டும், எங்கள் மாவட்டத்தில் பெய்யட்டும். சத்தம் போட்டு ஜெபம் பண்ணணும் கொஞ்சம். ஆமென். ஜெபிக்கிறோம். எங்கள் வீட்டுக்குள்ளே பரிசுத்தாவின் மழை பெய்யட்டும் ஆண்டவரே. ஆமென். ஆவிக்குரிய மழையா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆவிக்குரிய மழைக்கா ஜெபம் பண்ணுங்க.
ஆமென், ஆமென். நல்ல உலக பிரகாரமான மழை எங்களுக்கு வேணும். நல்ல செழிப்பாகட்டும். இந்த வெக்கையெல்லாம் குறையட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால. ஆமென். நாங்கள் எலியாவை போல் ஜெபிக்கிறோம், கருத்தாக ஜெபிக்கிறோம். இந்த வெக்கையெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறட்டும் ஆண்டவரே. ஒரு நல்ல செழிப்பான மழை எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உலக பிரகாரமான மழையும் வேணும், பரிசுத்த ஆவியின் மழையும் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ணிட்டீங்களா? ஆமென். இந்த உலக பிரகாரமான மழையும் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் மழை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவர் நோக்கி திரும்பினால் இந்த தேசத்துக்கு ஆண்டவர் செழிப்பை கொடுப்பாரு. நல்ல ஒரு செழிப்பு உண்டாகட்டும் ஐயா, உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென். உலக பிரகாரமான மழை எங்களுக்கு வேணும், ஆவிக்குரிய செழிப்பு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டதுக்காக எல்லாம் நன்றி சொல்லுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அக்கினி அபிஷேகத்தை கேட்டிருக்கோம், கேட்டிங்களா? ஒரு சின்ன குறிப்பு தான் கேட்டிருக்கோம். அதை நீங்கள் தான் டெவலப் பண்ணணும். நல்லா டெவலப் பண்ணி ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை தாங்க, இந்த அபிஷேகத்தை தாங்க, இந்த அபிஷேகத்தாங்கன்னு எல்லாரும் கேட்டு பரிசுத்த ஆவியனா நம்மளை நல்லா வழி நடத்துவார். ஆமென். அவரோட கண்ட்ரோலுக்குள்ளே இருப்போம். ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்கல்ல, இந்த நபர் எங்கே போயிட்டார், தொடர்பு இல்லைக்கு வெளியில் பேர விடாது. நல்ல இந்த தொடர்பு எல்லைகளே இருந்து அந்த அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்வோம். ஐக்கியத்தோடு கூட நல்ல தொடர்பு கொள்ளணும். யார் வந்திருந்தாலும் ஐக்கிய நம்பர் உங்கள்கிட்ட இருக்கணும், ஐக்கிய மெசேஜ் உங்களுக்கு டெய்லி வரணும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் இந்த தொடர்பு எல்லைக்கு உள்ளே இருந்துட்டோம்னு சொன்னால் எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சிடலாம். ஆமென். உணவுக்காக கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் அதுக்கு மத்தியானத்துக்கு மேலே இதை விட மிக சிறப்பாக என்ன பண்ணுவார், நடத்தும்படியாக நம்ம ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திர ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறோம். தந்த பாடல் வேலைக்காக, ஜெப வேலைக்காக, நல்ல சாட்சிகளுக்காக, நல்ல வார்த்தைகளுக்காக, ஆண்டவர் வார்த்தை பின்னால் ஒரு அபிஷேக ஜெபத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீ நன்றாய் நடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலை, இந்த கிளைமேட் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும், சரீரத்தில் ஒரு பலனை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம். இவங்க இருக்கிறது எல்லாத்தையும் நீ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் நல்ல பலனை எல்லாருக்கும் நீர் தாரும். பெரிய காரியங்கள், இந்த உணவு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உணவு வேலை கூட ஒரு அபிஷேக வேலையாகவே இருக்கட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.